வணக்கங்க. உதயகுமார் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, லேடர் லிஃப்ட் மேனுஃபேக்சரிங். லேடர் லிஃப்ட் வந்து அசெம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். கிளச் அசெம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். கிளச்சு எப்போவுமே எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், கீழே இழுத்துட்டா மேலே போய் நிற்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம போட்டிருக்க ஸ்ப்ரிங்கோட குவாலிட்டி எப்படின்னு நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியும். 1 இன்ச் சேனல் தான் நம்ம எப்போவுமே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 இன்ச் சேனல் வந்துடும். பிரேக் பேடும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பெரிய பிரேக் பேட். ட்ரம்மு பார்த்திங்கன்னா இன்னர் ட்ரம்மும் அவுட்டர் ட்ரம் ரெண்டுமே 3.5 இன்ச் வந்துடும். அதே மாதிரி 40 mm சாஃப்ட் தான் போடுறோம். ரோப் ட்ரம்மும் திக்னஸான பிளேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா சேனலும் 3 குன்ற சேனல் 4 குன்ற சேனல் எல்லாமே வைசாக் சேனல் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏன் வைசாக் தான் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, லோக்கல் சேனல்லாம் யூஸ் பண்ணோம்னா இதெல்லாம் வந்து மண் தண்ணியிலே ஊற போகிறது. இது வந்து ஷோகேஸ் போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் வந்து நல்லா லைஃப் இருக்கணும். அப்போ திக்னஸான சேனல் போட்டால் மட்டும்தான் அதோட லைஃப் இருக்கும். எல்லா மிஷின்லேயுமே பிரேக் ட்ரம் டேப்பர் ட்ரம் கம்பல்சரி 3.5 இன்ச் போடுறது தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டயரும் 1 இன்ச் நட்டு வர மாதிரி தான் வரும். அதே மாதிரி பால் பேரிங். தேங்க்யூ.